பிரைஸ் தி லார்ட். നല്ലൊരു നാളെ ആണ്ടവർ കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം செய்வோம். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி 119 சங்கீதம் 17 வசனம். உமது அடியனுக்கு ஆறுதலுமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். ஆமேன். இந்த இடத்தில் ஒரு விண்ணப்பத்தை, ஒரு ஜெபத்தை, ஒரு வேண்டுதலை நாம் பார்க்க முடியும். ஒன்று, அடியனுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஆறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிற எத்தனையோ பேர் இந்த கால நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இயேசுவை நோக்கி சொல்லுங்க, எனக்கு ஆறுதலாக இரும், எனக்கு வேற யாருமே இல்லையே, உம்மை விட்டால் வேற எந்த வழியும் இல்லையே, எந்த ஆறுதலும் கிடைக்கவில்லையே, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு இருக்கிறதே, சமாதானம் இல்லாத இருக்கிறோமே, இயேசுவே என்னோடு மனம் இறங்கும், எனக்கு ஆறுதலாக இருந்து நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய காரியங்களை வாய்க்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வசனத்தை கை கொள்ளுவேன். நீ வசனத்தை கை கொண்டு அவர்காய் வாழும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த நாளிலே, இந்த கால நேரத்திலே ஆவியானவர் உங்களுக்காக வாசலை துறந்து ஆறுதலை தந்து சமாதானத்தோடு உங்களை நடத்துவார். அந்த இயேசுவின் கருத்தில் நம்மளை நம்ம ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்னை கேட்கிறோர பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.